ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி கூற உள்ளேன். செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதனால் எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும். முன்கோபம் சற்று அதிகப்படியாக இருக்கும். பல கலையை கற்ற வல்லவராக இருப்பார்கள். தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பும் இவங்க கிட்ட இருக்கும். குடும்ப வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்றால் நல்ல மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனைவி, பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடிய பண்பு, உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பு, தாய் தந்தையரின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபராக விளங்கக்கூடிய அமைப்பானது இயற்கையாகவே இருக்கும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் தக்க சமயத்தில் செய்வார்கள். சுமூகமாக செயல்படுவார்கள். பொதுநல பணிகளில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு இவங்ககிட்ட இருக்கும். எப்படிப்பட்ட தொழிலெலாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்றால் காவல்துறை, இராணுவம் போன்ற பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிர்வாக சம்பந்தப்பட்ட பணிகள் கூட இவங்ககிட்ட பல்வேறு வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டுத்துறையில் கூட இவங்க சாதிப்பாங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படும் பார்த்தீங்கன்றால் கை காலில் வலி, இரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், இரத்த கொதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானத்தோடு செயல்பட்டால், கோபத்தை குறைத்து கொண்டால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு திசாபுத்தி ரீதியாக பார்க்கின்ற போது முதல் திசையாக செவ்வாய் திசை நடக்கும். செவ்வாய் திசை முதல் திசையாக நடக்கின்ற பொழுது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது திசையாக ராகு திசை நடக்கும். குழந்தை பருவத்திலே ராகு திசை நடக்கும் என்பதனால, அதாவது படிக்கிற வயசில் ராகு திசை நடக்கும் என்பதனால படிப்பில் நாட்டம் என்பது சற்று குறைவாக இருக்கும். செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்து இரண்டாவது திசையாக ராகு திசை நடக்கும்போது கொஞ்சம் முன்கோபம் அதிகம் கொண்டவராகவும் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவராகவும் இருப்பார்கள். ராகு திசை முடிய வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக தான் செயல்படுவாங்க. மூணாவது திசையாக குரு திசை வரும். அந்த குரு திசை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். நல்ல வேலைவாய்ப்பு, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, உயர்வுகள்லாம் அடையக்கூடிய யோகமானது குருமகாதிசை தான் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா 23, 24 வயசில் ராகு திசை முடிஞ்சு குரு திசை வந்துடும். பெண்ணுக்கு கூட பார்த்தீங்கன்னா ராகு திசை போய் குரு திசை வருகின்ற போது திருமணம் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. குரு வந்த பிறகு தான் வாழ்க்கையில் நல்ல படிப்படியான முன்னேற்றங்களும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். விளையாட்டுத்தனம் குழந்தை பருவத்தில் அதிகமாக இருந்தாலும் குரு வருகின்ற பொழுது குடும்ப பொறுப்போடு நடைபெற்று எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பானது உண்டாகும். குரு திசையில் உழைப்பு அதிகமாக உழைப்பாங்க. அந்த உழைப்புக்கான முழு பலனை அடைகிறதுக்கு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் நல்ல பேர் புகழை அடைவார்கள். இவங்களுக்கு நான்காவது திசையாக சனி திசை நடக்கும். அந்த சனி மகா திசை என்பது மிக சிறப்பாக இருக்கும். அதாவது சனியோடைய ராசியிலே இவங்க பிறப்பதனால நான்காவது திசையான சனி திசையில தான் செல்வங்களை குவிக்கக்கூடிய அமைப்பும், சொத்துகள் சேரக்கூடிய யோகமும், சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமும் இவங்களுக்கு உண்டாகும். இவங்களுக்கு சனி மகா திசையில பல வகையில் சாதகமான பலன்களை அடைவாங்க. இவங்களுக்கு ஐந்தாவது திசையாக புதன் திசை நடக்கும். ராசியாதிபதி சனிக்கு புதன் நட்பு கிரகம் என்பதனால அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் மகா திசையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்றால் செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு.